இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இடமாற்றங்களுக்கு ஏற்படக்கூடியவங்களுக்கு நானும் இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணுறேன், என் சொந்த ஊருக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு பதவியுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 2ஆம் இடம் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகின்ற திருமண தடையும் தாமதமும் விலகும், திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி என்கின்ற குழந்தை பிறப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு, சந்தான பிராப்தி இல்லாதவங்களுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு வாய்விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மத குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த 2026 ஏற்றமான ஆண்டாக இருக்குமா? ஏற்றமான ஆண்டாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பொறுத்தளவு கடந்த காலகட்டங்களில் இருக்கின்ற பொருட்கள் தேக்க நிலை அடைஞ்சு வியாபாரத்தில் சொணக்கமும் முடக்கமும் இருந்துச்சு. அந்த சொணக்கமும் முடக்கமும் விலகி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அதி அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம்.